இந்த குரு பெயர்ச்சி 2ஆம் வீட்டை பார்க்குது. நல்லா புரிஞ்சிக்கணும். 2ஆம் வீட்டை பார்க்குது. அதாவது 2ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒரு ராசியில் 2ஆம் வீட்டை பார்த்தால் பணமே வராதவங்களுக்கு கூட தன வரவு கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது, செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது குருமங்கள யோகத்தை இது கொடுக்குது. அப்போது துளாராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள், தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் நன்றாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு தனுசு ராசியாக வருது. 4ஆம் இடம் மகர ராசி. 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ சுகஸ்தானம், இதுவரைக்கும் உடலில் இருந்து வந்த உபாதைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், தலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் விலகி நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6ஆம் இடத்தையும் பார்க்குது. மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். அதே மாதிரி தொழில் இல்லாதவர்கள் தொழில் நன்றாக இருக்கும். வேலையே இல்லை, நிறைய கடன். 6ஆம் இடம் என்பது கடனையும் குறிக்கும். நிறைய பேருக்கு துளாராசி நேயர்களுக்கெல்லாம் கடன் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவி பிரிந்து இருப்பவர்கள் நிறைய பேர் துளாராசிக்காரர்கள். டைவர்ஸ் வரைக்கும் போய் டைவர்ஸே வாங்கி இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி எப்போ 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பண வரவு தாராளமாக வரும். வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலையும் சந்தோஷம் ஏற்படும். சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால தாயாரால் ஏற்பட்டிருந்த பிணக்குகள்லாம் விலகி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். என்ன ஒன்றுனா, நீங்கள் குரு பகவானை நன்றாக வணங்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு குருவை வணங்குறீங்களோ, இப்போ இந்த பாடியில் திருவல்லிதயம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு குருவை வணங்கலாம். அப்படி சென்னையில் உள்ளவர்கள் போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அது குருனுடைய அம்சம். அங்கே ராமர் வழிபட்ட ஒரு ஸ்தலம். அது குருவாக வைத்து அமர்ந்து அங்கே வழிபட்ட ஸ்தலம். அதனால் அங்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி மருந்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்குது, அங்கேயும் வழிபாடு செய்யலாம். சென்னையில் உள்ளவர்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா நிறைய இடம் இருக்குது. அதே மாதிரி திருவெற்றியூரில் இருக்குது, அங்கே தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது, அங்கே சென்று வழிபாடு செய்யலாம். துளாராசிக்காரர்கள் எப்பொழுதுமே குருவை வணங்கிக்கிட்டே இருக்கணும்.